ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 5 மினிட்ஸ் பன் ஆம்லேட் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நீங்கள் முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் உங்களுக்கு தேவையான அளவு முட்டை எடுத்துக்கோங்க. நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை நான் பவுலில் உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா முட்டை மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி அந்த முட்டையில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, நான் 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அதையும் சின்னதாக கட் பண்ணி முட்டையோடு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தக்காளி, அதையும் குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேணாம் கொத்தமல்லி இலை. அதுக்கப்புறமா லைட்டாக உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஏன்னா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணலன்னா அந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே அங்கங்கே அந்த கட்டி கட்டியாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அதனால் அந்த முட்டையோட எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. உங்களால் எவ்வளோத்துக்குள்ளே கலக்க முடியுமோ கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை எடுத்து வச்சுக்கோங்க. கல் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு, அதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கலக்கி வச்சுருக்க அந்த முட்டையை எடுத்து அதில் ஊற்றுங்க. முட்டை லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு பன் எடுத்துக்கோங்க. நான் 2 பன் எடுத்திருக்கேன். அதை 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 4 பக்கமும் சேர்த்து அந்த பன்னை வச்சுருங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு அந்த பன்னு மேலே லைட்டாக நெய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த ஆம்லேட் அப்படியே திருப்பி போடுங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் அந்த பன்னு நல்லா அந்த நெய்யில் நல்லா கீழே அடியில் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் எந்த ஊர்லேருந்து என்னோடய வீடியோ பார்க்குறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க. வாட்ச் அவர். தேங்க்யூ.